அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோழ நாட்டான். இன்றைக்கி ஒரு பரபரப்பாக ஒரு நியூஸ் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரமக்குடியில் ஒரு முன்னாள் அமைச்சர் அவருடைய மருத்துவமனை, அவர் ஒரு மருத்துவமனை நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த மருத்துவமனையில் வேலை பார்க்குற ஒரு பெண்ணை கட்டி வச்சு அடிச்சிருக்கிறாங்க. என்ன ஏதுன்னு அவங்க சொந்தக்காரங்க போய் கேட்கும்போது, அந்த அம்மா, அதாவது அந்த அமைச்சரோட மனைவி சொல்லியிருக்கிறாங்க, திருடுனா நாங்கள் அப்படி தான் அடிப்போம் அப்படின்னு. இப்போ அந்த அம்மாக்கிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்போம், நீங்கள்லாம் எவ்வளவு நியாயமாக தொழில் பண்ணி தான் இந்த சொத்தெல்லாம் சேர்த்தீங்களா? நீங்கள்லாம் திருடுனதே இல்லையா? இந்த திராவிட தெலுங்கு கூட்டங்கள் எப்படி இந்த தமிழ்நாட்டை, தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தை சுரண்டி பிழைச்சி ஏச்சு பிழைச்சி வாழ்கிறீங்கன்றது உங்களுக்கு தெரியும். இந்த திராவிடத்தை வழி நடத்துகிற இந்த கருணாநிதி குடும்பம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? உங்களால் எத்தனை செருப்பு கழட்டி அடிக்கிறது? தமிழ்நாட்டில் எத்தனை கோடி பேர் இருக்குன்னு பாருங்கள். செருப்பை கழட்டி அடித்தா என்ன ஆவீங்கன்னு யோசிச்சுக்கணும். அப்படியே பெரிய உத்தமை மாதிரி எல்லாம் வேஷம் போடக்கூடாது. அது நீங்கள் பேசுகிற பேச்சை ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. ஒரு நாள் உங்கள் ஊருக்கு ஓட வேண்டிய காலம் வரும். இந்தியா பாகிஸ்தான் மாதிரி பிரிஞ்சப்போ எப்படி மக்கள் அடிச்சுட்டு ஓடியாருனாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஆகிற வரைக்கும் இந்த தெலுங்கு கூட்டம் தமிழர்களை வஞ்சித்து சுரண்டி பிழைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதுவும் இப்போ கடைசி கட்டம் இல்லையா, அதனால் உங்களோட ஆட்டம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. அதுக்கு ஒரு நாள் ஒரு முடிவு வரும். கண்டிப்பாக வெகு விரைவில் வரும்.